Hello everyone, welcome back to Upsc YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழ்நாடோட ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ், தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிறது. ஸோ தொல்லியல் கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட தமிழ்நாடுல இன்னைக்கு நேற்று கிடையாது, ஆல்மோஸ்ட் ஒரு 2 செஞ்சுரிக்கு முன்னாடி, அதாவது 17th centuryல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் வந்து நம்ம அகழ்வாய்வுகள் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அதன் மூலமா தமிழக தமிழ் மக்களுடைய கண்டுபிடிப்புகளும் அவங்களுடைய வாழ்க்கை முறையும் நாகரிகம் பத்தி நம்ம அதிகமா தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இப்போ ரீசெண்டா கண்டுபிடிச்ச தமிழ்நாட்டுல என்னென்ன ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுல என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இப்போ ரீசெண்டா நம்ம தமிழ்நாட்டுல எந்தெந்த இடங்கள், ஒரு 7 இடங்கள்ல அகழ்வாய்வுகள் செஞ்சிருக்காங்க. இந்த 7 இடங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கீழடி, கீழடி, அதுக்கப்புறம் சிவகலை, கங்கை கொண்ட சோழபுரம், மயிலாடும்பாறை, வெம்பக்கோட்டை, துலுக்கர்பட்டி, பெரும்பாலை. ஸோ இதெல்லாம் எங்கெங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கீழடி அப்படிங்கிறது வந்து சிவகங்கை மாவட்டத்துல இருக்கு, சிவகலை அப்படிங்கிறது தூத்துக்குடி மாவட்டத்துல, கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர் மாவட்டத்துல, மயிலாடும்பாறை அப்படிங்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டத்துல, வெம்பக்கோட்டை அப்படிங்கிறது விருதுநகர் மாவட்டத்துல, துலுக்கர்பட்டி அப்படிங்கிறது திருநெல்வேலி மாவட்டம்ல, பெரும்பாலை அப்படிங்கிறது தர்மபுரி மாவட்டம்ல. சோ இதுக்கு முன்னாடி கீழடியில ஆய்வுகள் செய்யல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்படி கிடையாது. முதல்ல இருந்து இது வரைக்கும் நிறைய ஆய்வுகள் செஞ்சுட்டாங்க. கீழடியில ஒரு மியூசியமே ஓபன் பண்ணிருக்கோம் நம்மளோட தமிழ்நாடு அகழ்வாய்வுகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக, ரைட்? சோ இப்போ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 8வது கட்டமா இங்க அகழ்வாராய்ச்சிகள் செஞ்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி சிவகலையிலையும் 3வது கட்டமா அகழ்வாய்வுகள் செஞ்சுட்டு இருக்காங்க. கங்கை கொண்ட சோழபுரம்ல 2ஆம் கட்டம், மயிலாடும்பாறையிலும் 2ஆம் கட்டம், இந்த வெம்பக்கோட்டை, துலுக்கர்பட்டி, பெரும்பாலை இங்க எல்லாமே முதல் கட்ட அகழ்வாய்வுகள் செஞ்சுட்டு இருக்காங்க. சோ இதுல இப்ப நம்மளுடைய நாகரிகங்களை நம்ம 2ஆ பிரிச்சிருக்கோம். அது என்ன நாகரிகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பொருணை நாகரிகம், அதாவது தாமிரபரணி ஆற்றங்கரையில. சோ நம்மளோட மக்கள் ஆரம்பத்துல இருந்து தமிழ் வாழ் மக்கள் அவங்களோட சிவிலைசேஷன் எடுத்துட்டோம் அப்படின்னாலே இப்போ சிந்து சமவெளி நாகரிகமா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா நம்மளுடைய தமிழ் நாகரிகங்கள், இது எதுவா இருந்தாலும் ஆற்றங்கரை ஓரத்துல தான் தொடங்கி இருக்கும் அப்படிங்கறதா நம்மளுக்கு தெரிஞ்ச ஐதீகம். எதனால அப்படின்னா ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய நம்மளுக்கு தண்ணி, வாட்டர் சோர்சஸ்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள்கள் செஞ்சு அவங்களோட விவசாயங்கள்ல இருந்து எல்லாமே வந்து நம்மளுடைய நாகரிகங்கள் தொடங்கின இடமே ஆற்றங்கரை பக்கத்துலதான். சோ அப்படி பார்த்தோம்னா நம்மளுடைய நாகரிகம் எங்க தொடங்கி இருக்கு அப்படின்னா, ஒண்ணு பொருணை நாகரிகம், இன்னொன்னு வைகை நாகரிகம். சோ இங்க மட்டும்தான் நம்மளுடைய நாகரிகங்களை இங்கிருந்து அகழ்வாராய்ச்சி செஞ்சிருந்தோம் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கோம், எந்த அளவுக்கு நம்மளோட சிவிலைசேஷன் இருந்திருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பொருணை நதிக்கரை நாகரிகம். சோ இந்த பொருணை நதிக்கரை நாகரிகம் அப்படிங்கிறது என்னன்னா தாமிரபரணி நாகரிகம்னு சொல்லலாம். சோ தாமிரபரணி ஆற்று தான் வந்து முதல்ல அங்கிருந்து அகழ்வாய்வுகளை செய்ய தொடங்கியிருக்காங்க. சோ முதல் அகழ்வாய்வுகள் செய்யப்பட்ட இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆதிச்சநல்லூர். சோ ஆதிச்சநல்லூர் அப்படிங்கறத எப்ப செஞ்சிருக்காங்க, எப்போ அங்கிருந்து அகழ்வாய்வுகள் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1876ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 1876ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆதிச்சநல்லூர்ல வந்து அகழ்வாய்வுகள் செஞ்சிருக்காங்க. அப்படி ஆதிச்சநல்லூர்ல என்ன அகழ்வாய்வுகள் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சோ முதல்ல இந்தியாவில் நடைபெற்ற அகழ்வாய்வுகளை பார்த்தோம் அப்படின்னா ஆதிச்சநல்லூர். இதுல வந்து பண்டைய தமிழர்களுடைய அது எதெல்லாம் நம்ம எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது இதுல பாக்குறாங்க. சோ பண்டைய தமிழர்கள் இறந்து போன மக்களுடைய உடலை போக்கக்கூடிய ஒரு ஈமக்காடா இருந்திருக்கு இந்த ஆதிச்சநல்லூர் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் இதுல 4 அகழ்வாய்வுகள் இருந்திருக்கு. இந்த 3 அகழ்வாய்வுகளும் பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்து தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. 1876 சொல்லியிருக்கோம் இல்லையா? சோ அப்ப இருந்தே நம்மளுடைய மக்கள் மேல இருக்கக்கூடிய ஆர்வத்தினாலும் நம்ம மக்கள் எப்படியெல்லாம் அவங்களுடைய சிவிலைசேஷன் தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காகவும் வந்து நம்மளுடைய நாகரிகங்களை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாங்க. சோ 1876ல ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் 3 நாகரிகங்கள் பார்த்தோம் அப்படின்னா 2 நாகரிகங்கள் பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டிஷ் பீரியட்ல செஞ்சிருப்பாங்க. 3வது நாகரிகம் அப்படிங்கறது நம்மளுடைய இந்திய தொல்லியல் துறை தொடங்கியிருப்பாங்க. இந்த 4வது அகழ்வாய்வுகள் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம இப்போ ரீசென்ட் பீரியட்ல நம்ம கண்டுபிடிச்சது. சோ இதுல என்னென்ன பொருட்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க இது வரைக்கும் ஆதிச்சநல்லூர்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முன்கற்கால கருவிகள், தங்கத்தினால் ஆன மணி, வட்ட சில்லுகள், செம்பு வளையங்கள், கருப்பு சிவப்பு நிற மட்பாண்டங்கள், பெண் உருவங்கள். சோ இது எல்லாமே வந்து இந்த ஆதிச்சநல்லூர்ல கிடைச்சக்கூடிய பொருட்கள். ஓகே, சோ பெண் உருவங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளால ரிலேட் பண்ண முடியும். எதுக்காக அப்படின்னா மொஹஞ்சதாரோவிலும் பெண் உருவம் கொண்ட ஒரு சிலையை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. சோ இந்த மாதிரி இந்து சமவெளிகளையும், அதாவது சிந்து சமவெளியிலையும் பார்த்தோம் அப்படின்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். சோ சிந்து சமவெளிகளையும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தொடர்பு இருக்கா அப்படிங்கிற பிரச்சனை முதல்ல இருந்தே போயிட்டு இருக்கு. ஆனா இப்போ வரைக்கும் அதை வந்து நம்ம ப்ராப்பரா ஒரு முறைகளை வந்து நம்மளால கொண்டு வர முடியல. அடுத்தது சிவகலை அகழாய்வு. இது எல்லாமே வந்து பொருணை நாகரிகத்துல வருது. சோ சிவகலை அகழாய்வு எங்க இருக்கு அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்துல ஏரல் வட்டம் அப்படிங்கிறதுல தாமிரபரணி ஆற்றுடைய வடக்கு கரையில அமைஞ்சிருக்கு. சோ இந்த சிவகலை அகழாய்வு மூலமா என்னென்ன பொருட்கள் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்கேயும் ஈமத்தாளி, தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட பனையோடு, கருப்பு சிவப்பு வண்ண களையங்கள், குடுவைகள், பானை மூடிகள். சோ இதெல்லாமே வந்து கிடைச்சிருக்கீங்க. ஓகே, சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சிவகலை அகழாய்வுல என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கறத பொறுத்து. சோ இதுல அங்க இருக்கக்கூடிய ஒரு ஈமத்தாளி இருக்குல்ல, அந்த ஈமத்தாளியில நெல் வந்து சேர்த்து வச்சிருந்திருக்காங்க. சோ அந்த நெல்லை வந்து நம்ம எந்த
நூற்றாண்டை சார்ந்தது அப்படின்னு சொல்லி கணக்கீடு செய்யும் போது பார்த்தோம் அப்படின்னா கிமு 1155 அப்படிங்கறது இப்ப ரீசெண்ட் டேட்டா நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இது மூலியமா பொறுமையாற்றங்கள்ல இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தினுடைய பண்பாடு அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் 3200 வருஷத்துக்கு முற்பட்டது அப்படிங்கறத இந்த ஒரு ஈமத்தாளில கண்டுபிடிக்கப்பட்ட நெல் மூலியமா நம்மளால கன்சிடர் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன், கொற்கை அகழாய்வு. சோ கொற்கை அகழாய்வும் அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டத்துல ஏரல் வட்டத்துல தான் இதுவும் அமைஞ்சிருக்கு. இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலைஸ்டான ஒரு ஏரியா. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா கொற்கை அப்படிங்கிறது முதல்ல நம்மளோட பாண்டிய மன்னர்களுடைய ஒரு துறைமுக நகரமா இருந்துச்சு. சோ இங்க இருந்துதான் அதிகமா வணிகங்கள் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம். நம்ம யூரோப்பியன் கண்ட்ரீஸா இருக்கட்டும், இல்ல எத்தியோப்பியா அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாடுகளுக்கு தமிழகம் மூலியமா ஒரு வணிகம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு இந்த கொற்கை துறைமுகம் தான் அதிகமா செயல்பட்டு இருந்தாங்க. சோ அப்ப இங்க என்னென்ன அகழாய்வுகள் பண்ணிருப்பாங்க, இல்ல இங்க என்னென்ன பொருட்கள் கிடைச்சது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெள்ளி முத்திரைகள் கொண்டது, அடுத்தது கருப்பு நிற பானை ஓடுகள், கங்கை சமவெளியை சார்ந்த கருப்பு வண்ண பூச்சி பெற்ற பானை ஓடுகள். சோ இது எல்லாமே இந்த கொற்கை அகழாய்வுகள் மூலியமா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சோ இந்த கொற்கை அப்படிங்கிறது தமிழக வரலாற்றுல சிறப்பு பெற்றது அப்படின்னு சொல்லி எதனால சொல்றேன்னா கொற்கை தான் நம்மளுடைய துறைமுகமா இருந்துச்சு. ஓகேங்களா? சோ இங்கேயும் இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அடுத்தது இப்ப நம்ம பார்த்ததெல்லாம் தாமிரபரணி ஆற்றங்கரையில என்னென்ன மாதிரி அகழாய்வுகள் நம்மளுக்கு நடந்துச்சு, அங்க இருக்கக்கூடிய நாகரிகம். சோ இதுக்கு அடுத்தது வைகை நாகரிகம். வைகை ஆற்றங்கரையில மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம தாமிரபரணியில பார்த்துட்டோம். அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய சிவிலைசேஷன், அவங்களுடைய முற்போக்கான விஷயங்கள் என்னென்ன அவங்க பண்ணாங்க அப்படிங்கறத பத்தி எல்லாம் சொல்லிட்டு அப்ப அடுத்த ஆற்றங்கரையில பார்த்தோம் அப்படின்னா அங்க எந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு டிஃபைன் பண்றதா இந்த வைகை நாகரிகம். சோ வைகை நாகரிகம் இதுல என்னென்ன அகழாய்வுகள் இதற்கு செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புலிமான் கோம்பை, கீழடி, கோவலன் பொட்டல், அழகன் குளம், மாங்குளம், இந்த மாதிரியான இடங்கள் இது எல்லாமே வைகை நாகரிகத்தை சார்ந்தது. இந்த கீழடி அப்படிங்கறத நம்ம முதல்ல பார்த்தோம், ரொம்ப ஸ்பெஷலைஸ்டான ஒரு ஏரியா. இது வரைக்கும் இதுல அகரம், மணலூர், கொந்தகை இப்படிங்கக்கூடிய ஏரியாஸுமே பாத்தீங்க அப்படின்னா கீழடியில் இருக்கக்கூடிய அடுத்த அகழாய்வுகள் செய்யப்பட்டது. சோ அதிகபட்சம் கீழடியில 8ஆம் கட்டம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம எங்க ஆரம்பிச்சிருக்கோம், இங்கதான் கீழடியில ஆரம்பிச்சிருக்கோம். இப்ப வரைக்கும் சோஃபார் ஒரு 8 கட்டங்களா அங்க அகழாய்வுகள் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வாட்டியும் எடுக்கும் போதும் புது புது விஷயங்கள் இன்னுமே அதிகமா கிடைச்சிட்டு இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் கீழடி எப்ப இதுல ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா 2014 இருந்து 2023 வரைக்கும். இந்த கீழடி அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா மதுரை நகர்ல இருந்து 13 கிலோமீட்டர் தொலைவுல வைகை ஆற்றங்கரையில அமைஞ்சிருக்கு. சோ இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுட்ட செங்கல்களான கட்டிடங்கள் கூடிய ஒரு நகர நாகரிகம். முதல்ல அப்போ நாகரிகங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சதுல தமிழர்கள் வாழ்ந்த இடங்கள்ல முதல் நகர நாகரிகம் அப்படிங்கிறது எங்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா கீழடியில தான். இதே மாதிரி நம்ம சிந்து சமவெளி நாகரிகம்னு பார்த்தோம் அப்படின்னா மொஹஞ்சதாரோ அப்படிங்கக்கூடிய இடமும் ஹரப்பா அப்படிங்கக்கூடிய இடங்களையும் பாத்தீங்கன்னா நகர நாகரிகம் கொண்டு வந்திருப்பாங்க. ரொம்ப பர்ஃபெக்டான வடிகால் அமைப்புகள்ல இருந்து, ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸ்ல இருந்து, அங்க இருக்கக்கூடிய கட்டிடங்கள்ல இருந்து சுட்ட செங்கற்கள் கட்டப்பட்டிருக்காங்க அப்படிங்கறது எல்லாமே சொன்னாங்க. சோ அந்த மாதிரி கீழடியிலும் நகர நாகரிகம் கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ எது முன்னாடி பின்னாடி அப்படிங்கறதெல்லாம் நம்மளுக்கு இப்ப அந்த வாதத்துக்கு வரல. ஆனா இப்ப வரைக்கும் அதுக்கான ஆராய்ச்சிகளும் செய்யல. சோ சிந்து சமவெளி தான் இருக்கிறதுலே பழமையான நாகரிகம் அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய கருத்து. சோ அது மட்டும் இல்லாம இங்க உரைக்கிணறுகளும் கிடைச்சிருக்கு. சோ அது போக என்னென்னலாம் இந்த கீழடி மூலமா நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழ் பிராமி எழுத்து பொறிக்கப்பட்ட ஒரு 56 பனை ஓடுகள் அங்க கிடைச்சிருக்கு. கல்மணிகள், முத்துமணிகள், பெண்களுடைய கொண்டை ஊசிகள், பெண்கள் விளையாட சில்லு, தாயக்கட்டை, சதுரங்க காய்கள், சிறு குழந்தைகள் விளையாட சுடுமண் பொம்மைகள். அதிகமா நம்ம டெரகோட்டாஸ், அதாவது சுடுமண் பொம்மைகள் மூலியமா, சுடுமண் மூலியமா செய்யக்கூடிய பொம்மைகளா இருக்கட்டும், அது மூலியமா செய்யக்கூடிய பானைகளா இருக்கட்டும், இல்ல அதுல டிராயிங் பண்ணி காவிங்ஸ் பண்ணி நம்ம எழுதக்கூடிய அமைப்புகளா இருக்கட்டும், இது எல்லாமே அதிகமா நம்மளுடைய நாகரிகங்கள் நம்மளுக்கு எடுக்கப்பட்டுச்சு. எல்லாத்துலயுமே மேக்சிமம் கருப்பு, சிவப்பு பானையோடுகள் கிடைச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம பானைகள் அதிகமா கிடைச்சிருக்கும், சுடுமண் பொம்மைகள் கிடைச்சிருக்கும், பெண் உருவங்கள் கிடைச்சிருக்கும். இது எல்லாமே எதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த டெரகோட்டாஸ், அதாவது சுடுமண் பொம்மைகள் மூலியமா தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. சோ இது மட்டும் இல்லாம இங்க தக்களிகள் அதிகமா இருக்கு. இந்த மாதிரி சில மணிகள் எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இது மூலமா என்ன சொல்ல வராங்க, நம்மளுடைய வணிகம் வெளிநாடுகளோட எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கறத இப்படி நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பொருட்கள் மூலமா நம்மளால அறிஞ்சுக்கொள்ள முடியும். அடுத்தது நம்ம அதுலயே பார்த்தோம் கீழடியில அகரம், மணலூர் அப்படிங்கக்கூடியதெல்லாம் என்னவா இருந்துச்சுன்னா அகரம், மணலூர், கொந்தகை அப்படிங்கிற 3 அடுத்த டிவிஷன்ஸ்ல இருக்குது. சோ இந்த அகரம், மணலூர் அப்படிங்கிறது மக்கள் வாழ்ந்த இடமாகவும், கொந்தகை அப்படிங்கிறது புதைமேடாகவும் இருந்தது. எல்லா இடத்துலயும் இப்ப மக்கள் எங்க வாழ்றாங்களோ அதுக்கு பக்கத்திலேயே அவங்க இறந்தவர்களுடைய உடலை புதைக்கிறதுக்காகவும் முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கிறதுக்காகவும் இருந்தது. சோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்ப நம்ம ஹரப்பா, மொஹஞ்சதாரோலையும் பாத்தீங்க அப்படின்னா அங்கேயும் இது புதைமேடாக இருக்கும். மொஹஞ்சதாரோ அப்படிங்கிறது இறந்தவர்களுடைய மேடு அப்படிங்கறத அதை சொல்லியிருப்பாங்க. அங்க புதைமேடுகளை தான் பயன்படுத்தி இருப்பாங்க. அந்த மாதிரி அகர, மணலூர் அப்படிங்கிறது மக்கள் வாழ்ந்த இடமாகவும்,
கொந்தகை அப்படிங்கிறது புதைமேடாகவும் இருந்திருக்கு. இந்த மணலூர் அப்படிங்கிறதுல மணலூர் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா சுடுமண்ணால் ஆன உலைகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அகரம்லயும் உரை கிணறுகள் இருந்திருக்கு. கொந்தகையில முதுமக்கள் தாலி. ஏன்னா அப்ப மக்கள் எல்லாத்தையுமே என்ன நம்மளுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு, இந்த முதுமக்கள் தாலி அப்படிங்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு பானையில இறந்தவர்களுடைய உடல் அவங்க என்னென்ன பொருட்களை பயன்படுத்தினாங்க அப்படிங்கறத சேர்த்தியும் இதுல புதைக்கிற மாதிரி இருந்தது. அப்ப இது புதைமேடாக இருந்திருக்கு. அப்ப புதைமேடா இருந்துச்சுன்னா ஆப்வியஸா அங்க முதுமக்கள் தாலிகள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய முடியுது. அதுக்கப்புறம் கங்கை கொண்ட சோழபுரம், இது தேர்ட் எக்ஸ்கவேட்டட் ஏரியா. ஸோ இந்த கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிறது மாளிகை மேடு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஸோ கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழன் ஆட்சி செஞ்சக்கூடிய ஒரு இடம் தான் கங்கை கொண்ட சோழபுரம். அவருடைய தலைநகரத்தை கங்கை கொண்ட சோழபுரத்துல மாத்திட்டாங்க. இன்னைக்கும் அங்க இருக்கக்கூடிய கோவில்களா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய நீச்சல் குளங்களா இருக்கட்டும் ரொம்ப பிரசித்தி பெற்றது. ஸோ இங்க என்னென்ன அகழ்வாய்வுகள் செஞ்சாங்க, என்னென்ன பொருட்கள் நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சது அப்படின்னு. ஸோ மாளிகை மேடு இங்க எப்படி எல்லாம் எதுல இருந்து ஆராய்ச்சி தொடங்கியிருக்காங்க அப்படின்னா 1986ல இருந்து 1996 வரைக்கும். அதுக்கப்புறம் 2020ல மறுபடியும் இதை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தோட அருகில் அமைஞ்சிருக்க ஊர் தான் மாளிகை மேடு, அதாவது இந்த டிஸ்ட்ரிக்ட்ல. ஸோ இந்த ஊருக்கு பக்கத்துல தான் மாளிகை மேடு அப்படிங்கக்கூடிய இடம் அமைஞ்சிருக்கு. இங்க அகழ்வாய்வுகள் செய்யறாங்க. ஸோ இங்க என்னென்ன பொருட்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மனித உருவம் கொண்ட சிலை, தங்க காப்பு, நாணயங்கள், இரும்பாலான ஆளிகள், சீன மண்பாண்ட ஓடுகள், கூரை ஓடுகள், சிவப்பு நிற பானை ஓடுகள், கண்ணாடி வளையல்கள், செம்பு பொருட்கள், யானை தந்தத்தாலான மனித உருவங்கள், இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த மாளிகை மேல நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது மூலியமா என்ன நம்மளுக்கு தெரிய வருது அப்படின்னா மக்கள் இயற்கையோட இயந்த வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. இயற்கையை விட்டு பிரிஞ்சு அவங்களுக்கான தேவைகளை மட்டுமே இயற்கை கிட்ட இருந்து அவங்க எடுத்துக்கல அப்படிங்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு நல்லா தெரியும். ஓகே, அடுத்தது மயிலாடும்பாறை. சோ மயிலாடும்பாறை அப்படிங்கிறது எங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் தொகரப்பள்ளிக்கு அருகில் இந்த மயிலாடும்பாறை அமைஞ்சிருக்கு. இது புதிய கற்காலத்தை சேர்ந்தவை அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. சோ மயிலாடும்பாறையில எப்படி ஆராய்ச்சி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1980ல இருந்து 2003 வரைக்கும், அதுக்கப்புறம் திருப்பி 2022ல ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் இங்க அகழ்வாய்வுகள் செஞ்சிருக்காங்க. சோ இதுல என்னென்ன பொருட்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இரும்பு வாள், சாணரப்பன் மலை, அதாவது இந்த மயிலாடும்பாறையில சாணரப்பன் மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. அந்த மலையில மனுஷங்க வாழ்ந்ததுக்கான சான்றுகள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்படி சான்றுகளா பார்க்கக்கூடியது என்னவா இருக்கும் அப்படின்னா அங்க வேட்டையாடுறதுக்காக முதல்ல நம்ம எல்லாமே என்ன பண்ணிருப்போம், பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் தான் பண்ணிருப்போம். அங்க வரைஞ்சிருக்கக்கூடிய வரை கோடுகளா இருக்கட்டும், இல்ல அங்க இருக்கக்கூடிய படங்களா இருக்கட்டும், அங்க மனுஷன் வாழ்ந்ததுக்கான அறிகுறியை நம்மளுக்கு காட்டுது. சோ சாணரப்பன் மலையில மனிதர்கள் வந்ததுக்கான சான்றுகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஈம சின்னங்கள், பானைகள், இது எல்லாமே மயிலாடும்பாறையில நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பொருட்களா இருந்திருக்கு. நெக்ஸ்ட் வெம்பக்கோட்டை. சோ வெம்பக்கோட்டை அப்படிங்கிறது இப்போ ரீசெண்ட் நியூஸ் நம்மளுக்கு என்ன அப்படின்னா வெம்பக்கோட்டை அப்படிங்கிறது அங்க தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு தாலி கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது இப்போ ரீசெண்ட் அப்டேட். சோ வெம்பக்கோட்டை எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விருதுநகர் மாவட்டத்துல விஜய கரிசல் குளத்திற்கு அருகில் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சோ இந்த வெம்பக்கோட்டையில எப்படி நம்ம ஆய்வுகளை தொடங்கியிருக்காங்க அப்படின்னா 2022ல இருந்து. சோ இங்க என்னென்ன பொருட்கள்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா செப்பு நாணயம், சங்கு வளையல்கள், சுடுமண் புகைப்பிடிப்பான்கள். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல நிறைய பொருட்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ நுண்கருவிகள், சங்ககால மண்பாண்ட ஓடுகள், பெருங்கற்கால பண்பாட்டு எச்சங்கள், செப்பேடுகள், கிளிஞ்சர்களான வளையங்கள், யானையின் கடவாய்ப்பல். சோ ஒரு யானையோட கடவாய்ப்பல் அப்படியே இருந்து அது ஒரு சின்னமா புதை சின்னமா மாறி இருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு புதை படிமம், தக்களி, ஆட்டக்காய்கள், முத்துமணிகள், பெண் உருவம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா இந்த வெம்பக்கோட்டையில நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, அடுத்தது துளுக்கர்பட்டி. சோ துளுக்கர்பட்டி அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டம் நம்பி ஆற்றங்கரையில அமைஞ்சிருக்கதான் இந்த துளுக்கர்பட்டி. சோ இங்கேயும் எக்ஸிகவேட் எப்ப பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அகழ்வாய்வுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2022ல. இங்க என்னென்ன பொருட்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செவ்வண்ணம், கருப்பு சிவப்பு வண்ணம், கருப்பு வண்ணம், வெண்புள்ளியிட்ட கருப்பு சிவப்பு வண்ணத்தால் ஆன மட்கள ஓடுகள், குறியீடு கொண்ட மட்கள ஓடுகள், ஈமத்தாளிகள், இதுவுமே இங்க கிடைச்சிருக்கு. சோ எல்லாத்துலயும் மேக்சிமம் காமனா நம்மளுக்கு ஈமத்தாளிகள் கிடைச்சிருக்கும், முதுமக்கள் தாளிகளும் கிடைச்சிருக்கும். சோ அப்ப மக்களை எரிக்கக்கூடிய பழக்கமே அவங்களுக்கு கிடையாது, எல்லாத்தையும் புதைக்கிற பழக்கம் தான் இருந்திருக்கு அப்படிங்கிறது இது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பெரும்பாலை. சோ பெரும்பாலை இது எல்லாத்தையும் முதல் கட்டங்களா ஆராய்வுகள் செய்யறாங்களா, இப்பதான் அகழ்வாய்வுகள் தொடங்கியிருக்காங்க. சோ இந்த பெரும்பாலை அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வேளச்சேரி சாலையில பாலாறு ஆற்றங்கரையில அமைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. இதுதான் கொங்கு நாட்டோட வட எல்லையாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது இந்த பெரும்பாலைக்கான ஸ்பெஷாலிட்டி. சோ எப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க 2022ல முதல் கட்ட அகழ்வாய்வுகள் இங்கேயும் நடந்துட்டு இருக்கு. இங்க என்னென்ன பொருட்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கருப்பு சிவப்பு நிற மட்கள ஓடுகள், கருப்பு நிற மட்கள ஓடுகள், சிவப்பு பூச்சி பெற்ற மட்கள ஓடுகள், சிவப்பு நிற மட்கள ஓடுகள், இது எல்லாமே பெரும்பாலையில கிடைச்சிருக்கு. சோ இந்த மாதிரி
அகலாய்வுகள் செய்யும் போது நம்மளுக்கு தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாடோட வரலாறு நம்ம கண்டுபிடிக்கணும், இல்ல தமிழ்நாடோட மக்களுடைய வாழ்க்கை முறைகளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது தென்கொடி முனையில இருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது இங்க இருக்கிறதுல வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா கீழே இருக்கக்கூடிய வைகை நாகரிகமா இருக்கட்டும், இல்ல தாமிரபரணி நாகரிகமா இருக்கட்டும், அங்கிருந்துதான் நிறைய மக்கள் வாழ்ந்ததுக்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்லாம நிறைய இடங்கள் அகலாய்வுகள் செஞ்சிருக்காங்க. கரூர், கங்கை கொண்ட சோழபுரம், பழையாறை, நிறைய இடங்களை இப்ப வரைக்கும் அகழாய்வுகள் செஞ்சிருக்காங்க. ஸோ நிறைய ஸ்பெஷல் இப்போதைக்கு ரீசெண்டா வந்து இந்த தமிழ்நாடுல இருக்கக்கூடிய 7 முக்கியமான இடங்களை வந்து அகழாய்வுகள் செஞ்சிருக்காங்க. அதை நம்ம இதுல பார்த்திருக்கோம். ஸோ இன்னும் டீட்டெயிலா நீங்க பாருங்க, இன்னும் டீட்டெயிலா அதை பத்தின விஷயங்கள் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். அந்த மாதிரி வேற ஏதாவது எக்ஸ்கவேஷன் ஏரியாஸ் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் டீடைல்ஸ் என்ன இம்பல்ஸ் யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.